பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த மக்கள் டிவி சார்பாக நான் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல வந்து நம்ம குழந்தை வளர்ப்பு வந்து நல்ல ஒரு மூலிகையில் கொண்டு போகணும், நல்ல ஒரு காய்கறியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அது மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் நான் வளர்த்துருக்கேன். என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது, என் பையனுக்கு 20 வயசு ஆகுது. நான் அவங்களுக்கு வந்து மூலிகைகள் அதிகமாக கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேனே தவிர உடனே நான் வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போயோ இல்லை வந்து அலோபதி மெடிசனை கொடுத்தோ நான் வளர்க்க மாட்டேன். நிறைய அவங்களுக்கு வந்து மூலிகைகள் கொடுத்து வளர்த்துருக்கேன். அதை வந்து மூலிகையாக மருந்தாக மட்டும் நான் கொடுக்காம, இப்போ ஓமவல்லி இலைன்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு பஜ்ஜா கொடுப்பேன், துளசின்னு எடுத்துகிட்டு அது ஒரு பக்கடா மாதிரி போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி வந்து மாடி தோட்டம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இடம் இல்லாத ஒரு குறையாக போயிடுச்சு. எனக்கு இடம் இல்லை மேடம், நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் செய்கிறீங்க அப்படிம்பாங்க. கிடையாது, எனக்கு இடமே கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற ஒரு பாத்ரூமில் வைக்கிற வாளி ஓட்டையாக போகுதா, இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அன்ன கூட ஓட்டையாக போகுதா, அதில் கூட நீங்கள் ஒரு காய்கறியவோ ஒரு மூலிகையோ வச்சு பிள்ளைங்களை நம்ம வளர்க்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. நான் அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். 7 வருஷமாக நான் மாடி தோட்டம் வச்சு நிறைய பேர் வந்து என்னோடய மாடியை பார்த்துட்டு என்னை விடவும் நிறைய பெஸ்ட்டாலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது வந்து நல்ல ஒரு உணவை சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அந்த உணவு வந்து நமக்கு நல்ல முறையில் கிடைக்கணும், எல்லாரும் நல்ல உணவை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு நம்ம என்ன உபயோகப்படுத்துகிறோம், ஒரு கத்திரிக்காயா ஒரு வெண்டைக்காயா இதெல்லாம் ஈஸியாக விளையக்கூடியது. நீங்கள் ஒன்றும் அதுக்கு ரிஸ்கே எடுக்க வேண்டாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக விளையக்கூடிய காய்கறிகளை மட்டுமாவது நீங்கள் வீட்டில் வச்சு நல்ல கீரைகளை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்கானிக்கில் கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை. அதே மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்க மூலிகைகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மூலிகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களை நல்ல ஒரு ஹெல்த் விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். அதுதான் நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் வர அத்தனை பேர்கிட்டையும் நான் இந்த 7 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம். நானே தான், இப்போ ஆள் வச்சுலாம் நான் கொண்டு வர மாட்டேன், எல்லாத்தையும் நானே தான் கொண்டு வருவேன். டெய்லி ஒரு 10 அண்ணை கூட மண் நான் மேலே கொண்டு வருவேன். நான் ஆள் வச்சு செஞ்சதே கிடையாது, நானே தான் செய்வேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இது நமக்கு வந்து காலையில் ஒரு ஜிம்முக்கு இதுக்குன்னு தனியாக போகாமல், இதுக்குன்னு நான் வந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், இது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனை கொண்டு வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, ஒரு மாடி தோட்டங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கிறதுக்கு எப்போதுமே அது உதவி பண்ணும். அதாவது மரங்கள் வந்து வைக்க முடியாது, மேலே மூலிகைகள் வைக்கலாம் இல்லை வந்து காய்கறி வைக்கலான்னு நினைப்பீங்க. எல்லா பழமரங்களும் நம்ம மேலேயே வளர்க்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் என்ன ஒரு பெரிய அண்டா வீணாக போகுதா, இல்லை ஒரு பெரிய பேக் ஏதாவது கிடைக்குதா, அதில் நீங்கள் மண்ணை போட்டு குப்பைகளை மக்க வச்சு எல்லா பழமரங்களும் நம்ம மேலே வைக்கலாம். அப்படி ஒரு சில மரங்கள் நானும் வச்சுருக்கேன். ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பழத்தை பறித்து சாப்பிடும்போது ஒரு ருசி இருக்கும். இப்போ அத்திப்பழம் வந்து நம்ம வீட்டிலேருந்து பறித்து சாப்பிட்றோம் அப்படின்னா தனி ஒரு ருசி இருக்கும். ஏன்னா அது மேலே எந்த கெமிக்கலும் அடிக்காதது. இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க. நீங்கள் பழங்களை வந்து நல்லா கழுகி 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதே நம்ம வீட்டில் இருக்கும்போது தைரியமாக பிள்ளைங்க ஓடி வந்து ஒரு காய்கறியை பறித்து சாப்பிடுவாங்க, ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் கூட, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம வீட்டு பழத்தை நம்ம சாப்பிடும்போது. இப்போ இன்றைக்கி மூலிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எழுத்தாணி பூண்டு. இதில் வந்து இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நிறத்தில் இருக்கும். சாதாரணமாக காட்டில் ரோட்டில் இந்த மாதிரி கிடக்கிறது தான் இது. ஆனால் இதோட பயன்கள் வந்து நிறைய பேர் தெரியாததுனால அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து நல்ல பல்லு வலிக்கு வந்து பயன்படுது. பல்லு வலிக்கு இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இலையை அரைச்சி அந்த பல்லில் வைக்கும்போது அந்த பல் வலி வந்து சரியாகும். இது பல்வலி பூண்டு இதெல்லாம் தனியாக இருந்தாலுமே இந்த எழுத்தாணி பூண்டும் இதுக்கு பயன்படுதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இந்த நிறம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நீங்கள் ரோட்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு எதுக்கோ இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஒன்றையும் நம்ம அதை பார்க்கும்போது தான் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரண்டையில் நீங்கள் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரண்டையும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஓலை பிரண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டையாக இருக்கும், ஓலை மாதிரி இருக்கும். அதனால தான் இதோட பேர் வந்து ஓலை பிரண்டை. இன்னும் வந்து உருண்டை பிரண்டையும் இருக்குது. பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்குது, எல்லாமே நம்ம பயன்படுத்துறதுக்கு தான். இது வந்து ஓலை பிரண்டை. அதே மாதிரி இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடக்கத்தான்.
மூட்டு வலிக்கு வந்து இது ரொம்ப நல்ல மருந்து. இதை வந்து தைலமாக உங்களுக்கு நிறைய பேர் கடையில் வந்து கொடுக்குறாங்க, ஆயிலாக கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம வந்து டெய்லி சூப்புலையோ இல்லை ரசத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை நம்ம கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரும்போது மூட்டு வலிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வராது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக்சியில் அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்து சாப்பிடும்போது மூட்டு வலி சுத்தமாக இருக்காது. இது இப்போ 40 வயசு தாண்டோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் மூட்டு வலி வருது. அது அவங்க வந்து இதை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க. இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் ஒன்று வச்சிங்கன்னா இதோட விதைகள்லேருந்தே நிறைய பரவும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு வந்துடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். அதுமாதிரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி வந்து சாதாரணமாக ரோட்டில் காட்டில் எல்லாமே நிறைய கிடக்கும். இதை வந்து ஒரு காலத்தில் வந்து சுடுகாட்டு பூன்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி ஓரளவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த பூக்களை வந்து 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 3 பூ போட்டு வாரத்தில் 1 நாள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகருங்கிறதோ கேன்சருங்கிறதோ நம்ம பக்கமே எட்டி கூட பார்க்காது. சும்மா கூட இதை நீங்கள் மென்று சாப்பிடலாம், ஒன்றுமே பண்ணாது. ஆனால் நம்ம நிறையா நினச்சிக்குவோம் வந்து ஐயோ இது சாப்பிட்டா என்ன ஆகுமோ, இந்த இது பூவை சாப்பிட்டா நம்ம வந்து இறந்து போயிடும் அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. வந்து மாடி பார்க்க வரவங்க, ஐயோ இது விஷம் இல்லையா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. விஷம் கிடையாது, இதெல்லாம் ஒரு நல்ல மூலிகை. இந்த பவுடர்லாம் இன்றைக்கி கிடைக்காம எவ்வளோ பேர் அலைகிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க, எப்படின்னா இந்த விதைகளை எடுத்து தர முடியுமா மேடம், ஃபாரினுக்கு நான் என் பையன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி அவேர்னஸ் வந்துருச்சு நிறைய பேருக்கு. இது வந்து பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க இந்த இலையோட பேர். இப்போ குழந்தை பிறந்து நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வந்து வராமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இதை வந்து பூண்டில் வதக்கி இந்த இலைகளை சாப்பிட்டுட்டு வரும்போது பால் அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு. ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டோ இதுக்காக ஒரு மருந்து சாப்பிட்டோ வர தேவையில்லை. இது வந்து மூலிகையாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது இன்னொரு விஷயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு அழகு செடி மாதிரி இருக்கும். ஆனால் இது இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பூண்டில் வதக்கி நம்ம சாப்பிடும்போது வாய்வு தொல்லையே இருக்காது. அப்படி மூச்சு சில பேருக்கு அதிகமாக விட்டுட்டு இப்படி நிமிரும் போது மூச்சு பிடிப்பு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது இந்த இலைகளை வந்து பூண்டோடு அரைச்சி சாப்பிடும்போது வாய்வு தொல்லையே இருக்காது. இப்படியே நம்ம மூலிகைகளே நம்மளை எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாங்க. நம்ம அதிகமாக எந்த மாத்திரையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மூலிகைகளே நம்ம சரி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும், மூலிகையாகவும் பயன்படும். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து தேவதாரு மரம். இந்த தேவதாரு மரம் வந்து இதோட பட்டை இலைகள் எல்லாமே நமக்கு பயன்படுது. இந்த காற்றே நமக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டையை செதுக்கி கொண்டு போய் நம்ம பூஜை ரூம்லலாம் வச்சுக்கிறாங்க. அதுவே நமக்கு ரொம்ப நல்லது. இந்த இலைகளை வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஆவி பிடிக்கும்போது, அந்த வேர் பிடிக்கும்போது அந்த வீசிங் ப்ராப்ளம், அதிகமான சளி, தொண்டை அடைப்பு இதெல்லாம் வந்து சுத்தமாக போயிடுது. அதுக்கு வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து மருந்து விட்டுலாம் நிறைய பேர் வேர் பிடிப்பாங்க. அது தேவை கிடையாது. இந்த இலை வந்து நல்ல ஒரு தைல வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான மரம் இது. நிறைய பேருக்கு இது தேவதாரு மரம் தெரியாது. காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், வதக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வைக்கிற மாதிரி சுண்டைக்காய் போட்டு வைக்கலாம். அது இல்லாமல் சாம்பார் வைக்கலாம், இல்லை கூட்டு வைக்கலாம், வத்தல் கூட போட்டு வைப்பாங்க. நீங்கள் வத்தலாக போட்டு வச்சுருந்து அதை வந்து நல்ல வெள்ளை சாதத்தில் வந்து வறுத்து அந்த வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிடும்போது வயிற்று புண்ணை ஆற்றும், நிறைய உள்ள உபாதைகள் எல்லாத்தையுமே அது போக்கிடும். அப்போ வந்து சுண்டைக்காய் வந்து ஐயோ அது பெரிய மரமால வரும், நான் வைக்க முடியாதும்பாங்க. கிடையாது, மாடி தோட்டத்தில் நீங்கள் தாராளமாக சுண்டைக்காய் வளர்க்கலாம். நான் எல்லாத்துலேயும் விதை உளுந்து நிறையா வரும், அதை அப்படியே விட்டுருவேன், களையெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் அதில் நமக்கு முக்கியமான செடிகள் நிறையா வரும். அது அந்த மாதிரி விட்டது தான் இந்த வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்குது. இதில் காய்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக காய்க்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஒரு 100 கிராம் ஒரு கேன்லேருந்தும் நான் எடுப்பேன். அது மாதிரி இவ்வளோ பெருசு தான் வேணும், இது வளர்கிறதுக்கு பெரிய இடம்லாம் வேணும் தேவையில்லை. இது முக்கியமான மூலிகைகள்ன்றதுனால நான் தாராளமாக அப்படியே விட்டுருவேன். இந்த பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. இப்போ நான் காய் பறிச்சிட்டேன், போன வாரம் பறிச்சிட்டேன், அதனால காய் கம்மியாக இருக்குது. சுண்டைக்காய் வந்து பெரும்பாலும் வந்து இன்றைக்கி சுகர் உள்ளவங்க, ஒரு ஏஜ் ஆனவங்கெல்லாம் அதிகமாக தேடி விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சுண்டைக்காயோட பயன்கள் வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் வயிற்றில் உள்ள பூச்சிகளை வந்து அகற்றிடுது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சுண்டைக்காயை சேர்க்கும்போது வயிற்று பூச்சிகளை சுத்தமாக அகற்றிடும். அதனால் கண்டிப்பாக சுண்டைக்காய் சேர்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரம்பை இலை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துறது எதுக்குன்னா, வெள்ளை சாதம் கொதிக்கும் போது அந்த சாதத்தில் இந்த ரம்பை இலையை போட்டு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா வடிக்கும் போது அந்த ஒரு வாசனை வரும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. குழந்தைங்கன்னு இல்லை, நமக்குமே அது வந்து ரம்பை இலை வந்து சளி பிடிக்காது. இதில் வந்து கீழே மேலே வளர்ந்து வர கீழே வந்து இலைகள் காயும்.
அந்த காஞ்ச இலைகளை எடுத்து நம்ம வீட்டில் அங்கங்கே ஒரு மூலையில் நம்ம போட்டு வைக்கும்போது இந்த பாச்சை, பல்லி, பூரா, அந்த கரப்பாம்பூச்சி அந்த தொல்லைகள் நமக்கு இருக்காது. அதுக்காக இந்த வந்து ரம்ப இலையை பயன்படுத்தணும் நம்ம. எனது பெயர் ராஜ்குமார். நான் வந்து வரிச்சுவடி கிராமம். எனக்கு வந்து வேளாண்மை துறையில் வந்து மாற்றுப்பயிர் செய்யணுன்ட்டு கேழ்வரகை சொன்னாங்க. அதனால் என்னோடய தோட்டத்தில் வந்து நான் வந்து எப்போதுமே காய்கறி, கத்திரி, வெண்டி, கொத்தரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு மாற்றுப்பயிருக்கு நான் மாறி வந்திருக்கேன். ஒரு 1/2 ஏக்கர் செய்யலான்ட்டு வேளாண்மை துறையில் சொல்லியிருந்தாங்க. 1/2 ஏக்கருக்கு நான் செஞ்சுருக்கேன். கேழ்வரகு எப்படின்னாக்கா மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு 20 நாளில், ஒரு 15லேருந்து ஒரு 20 நாளில் நம்ம வந்து அதை வந்து நாற்று விட்டு அதை வந்து நம்ம வந்து சமன்படுத்தி நடவு செய்யணும். நடவு நட்டு ஒரு 20 நாளில் என்ன செஞ்சேன், ஆளை விட்டு நடவாளை விட்டு களை வெட்டி பயிர் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். களையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னாக்கா இதுக்கு வந்து நீர் ஆகாரம் வந்து கம்மி தான். இது நீர் வந்து எப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு நடை தான். லேசாக நம்ம இது மணல் பகுதி தான், அது உப்பு பகுதி, அதில் வந்து நல்லா வருது. நீங்கள் வந்து இது வந்து காரைக்கால் பகுதியில் வந்து எல்லாருமே வந்து பயிரிடலாம். இது மாட்டு பயிர் இதுக்கு வந்து வரலாம், ஏன்னா நல்ல மகசூல் வருது. நாங்கள் வந்து அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து வேளாண்மை துறையில் வந்து அப்பப்போ வந்து எங்களை வந்து அணுகிட்டு இருந்தாங்க, அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மூலயமா நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா அறுவடை டைமில் வந்துட்டுருக்கு. அறுவடை டைம்னாக்கா இப்போ தான் முத்தின தான் இருக்குது. இப்போ வந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது. செலவு வந்து இது வந்து கம்மி தான். இது வந்து இப்போ காய்கறி இதோட வந்து செலவு வந்து இது ரொம்ப கம்மி தான் இது. ஆனால் ஈல்டு வந்து அதிகமாக வருது. அதனால் வந்து இது வந்து இடுப்பொருள்லாம் வந்து வேளாண்மை துறையிலே எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. கேழ்வரகு, அடி உரம், ஃபெர்டிலைசர் உரம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து களைக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணல, உரத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் கம்மியான உரம் தான். ஒரு 10 நாளைக்கு ஒரு முண்டு டிஏபியும் யூரியாவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சாம்பிளுக்கு தான் நம்ம பார்க்குறோம், இப்போ மொதல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து இப்போ நல்ல முறையில் இருக்குது எனக்கு. இது வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் இதை. ஏன்னா இது சிறுதானியம் வந்து இப்போதைக்கு எல்லோரும் வந்து சிறுதானியம் தான் பயன்படுத்துகிறாங்க. இடையில வந்து பஞ்சகாவியம்லாம் அடிக்கலாம். பஞ்சகாவியம்னாக்கா ஒரு 15 நாளைக்கு ஒரு முண்டு, 10 நாளைக்கு ஒரு முண்டு பஞ்சகாவியம் அடிச்சிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். பயிர் வந்து நல்லா தரமாக வருது. நம்ம இது வச்சுட்டு கிராமத்துக்கு நல்லா இருக்குது, காரைக்கால் பகுதிக்கும் நல்லாயிருக்கும் இது. ஏன்னா உப்பு பகுதியிலையும் நல்லா இருக்குது. உப்பு தண்ணிலையும் உப்பு பகுதியில்னாக்கா கொஞ்சம் நல்லா இதாக வருது. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முட்டை தண்ணி அடித்தா போதும். இது தண்ணி அதிகமாக தேவையில்லை. இப்போ அறுவடை நிலையில் என்னோடய பயிர் இருக்குது. என் பெயர் முரளிதரன். காரை மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் புத்தக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி. 2020ஆம் ஆண்டில் இந்த தடவை நாங்கள் வந்து கேவுரு சாகுபடி பண்ணியிருக்கிறோம். எதுக்காக இந்த கேவுரு சாகுபடி பண்ணியிருக்கோன்னா, முன்னாடிலாம் கடைமடை பகுதிக்கு குறுவைக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி பண்ணோம். சமுதாய கிணறுகளும் கவர்மெண்ட் மூலிமா நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள நீரின் தன்மையும் உப்புத்தன்மையாக கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால மாற்றுப்பயிர் செய்வோம் என்ற அரசாங்கத்தின் பரிச்சாத்த முறையில் செய்ததை நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினேன். இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் களிமண் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை செஞ்சேன். நான் எப்படி செஞ்சேன்னா, முதல்ல நல்லா புழுதி, நாத்தாங்காலுக்கு புழுதி வரும்போது நல்லா டிராக்டர் விட்டு புழுதி அடிச்சுட்டு, பின்பு கை டிராக்டரை கொண்டு நல்லா பொடியாக அணைக்கிட்டு அதில் நீர் பாய்ச்சி நாற்றை பறித்து நட்டேன். ஒரு அடிக்கு ஒரு பட்டம் போட்டு எப்போதும் நம்ம நாற்று நட்டுற மாதிரி நட்டோம். எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தேன். இதில் என்னென்னா களை கட்டுப்பாடு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுலேயும் நம்ம இப்போ அதுக்கு பெஸ்ட்டு, அதாவது வந்து களைக்கொல்லிகளை முன்னாடியே யூஸ் பண்ணோம்னா குறையும். நான் முதல்ல அந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணலை, ஆட்களை கொண்டு களை எடுத்தோம். இந்த புறம் அனுபவம் வந்ததுனால இன்னும் அடுத்த தடவை எப்படி பண்ணலான்னு இடையில் கோணவேடர் ஓட்டி பார்த்து ஒரு இடத்துல செஞ்சு பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போது விளைச்சலும் நல்லபடியாக இருக்கிறது. ஆழ்குழாய் கிணறுல உள்ள தண்ணீரை கூட நம்ம சிக்கனமாக பயன்படுத்தி ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் 90 நாள்லேருந்து 110 நாளுக்குள்ளே குறுவையை மறந்துட்டு இதை நல்லபடியாக செய்யலாம். உணவு பழக்கத்தில் எல்லாருமே இப்போ கேழ்வரகு, ராகி இதுக்கு வந்துட்டாங்க.
அதுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் நமக்கு எல்லா இடுபொருள் பருத்துக்கு செஞ்சுருக்காங்க, இடுபொருள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் வந்து இதில் நாங்கள் என்னென்ன நம்ம தொழில்நுட்பத்தில் இன்னும் என்ன முன்னேற்றத்தை பண்ணி இன்னும் விளைச்சலை பெருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வணக்கம், எனது பெயர் ஆர் கணேசன், துணை வேளாண்மை இயக்குனர் மற்றும் செயலாளர், காரைக்கால் மார்க்கெட் கமிட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடம். பொதுவாகவே விவசாயத்தில் விவசாயிகள்கிட்ட ஒரு பயிரை சாகுபடி செய்யுங்க அப்படின்னு வேளாண் துறையின் மூலமாக நம்ம வேண்டுகோள் வைக்கும்போது விவசாயிகள் பலவிதமான பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள். முக்கியமாக தண்ணீர் பற்றாக்குறை, உரப்பற்றாக்குறை, அப்புறம் ஆட்கள் பற்றாக்குறை, இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. நீங்கள்லாம் சொல்கிறீங்க சார், நிறைய தொழில்நுட்பம் கொடுக்குறீங்க, வேளாண் துறை மூலயமா தொழில்நுட்பம் கொடுக்குறீங்க, கல்லூரி மூலயமா தொழில்நுட்பம் கொடுக்குறீங்க, கேவிகே மூலயமா தொழில்நுட்பம் கிடைக்கிது, டிவியில் வருது, ரேடியோவில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, தொழில்நுட்பங்கள் எங்கேன்னு நிறைய கிடைக்குது, நாங்களே எங்களுடைய அனுபவத்திலையும் நாங்கள் சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் விளைவித்த பொருளை எப்படி சந்தைப்படுத்துது, எங்கே கொண்டு விற்கிறது, யாருக்கிட்ட விற்கிறது, எப்படி விற்கிறது, இந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து விட்டோம் என்றால் வேளாண்மையிலேயே விவசாயிகள் வெற்றி பெற்று விடுவார்கள். இதை தான் நாங்கள் வேளாண் துறையில் இப்போ பெரிய முயற்சியாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சந்தைப்படுத்துதல் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பொதுவாகவே வேளாண் துறையானது இப்பொழுது இந்த சந்தைப்படுத்துதல், அதாவது விளைவித்த பொருளை விற்பனை செய்வதிலே என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறது, அந்த சங்கடங்களை எல்லாம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதிலே இப்போ நாங்கள் முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கு புதுவை அரசு வேளாண் துறை இதில் முழுமையாக ஈடுபடுத்திகிட்டு இருக்கு. அதற்கு ஒரு உதாரணமாக கடந்த ஆண்டு சம்பா பருவத்திலே சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை விற்பதிலே விவசாயிகள் பெரிய சங்கடங்களை அனுபவித்தார்கள். ஏனென்றால் உள்ளூர் வியாபாரிகள் அறுவடை செய்த நெல்லை குறைந்த விலைக்கே எடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலவியது. இதை கருத்தில் கொண்டு புதுவை அரசு முயற்சி மேற்கொண்டு அவர்கள் விளைவித்த அந்த நெல்லை இந்திய உணவுக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, மற்றொரு உதாரணமாக தற்போது காரை பகுதியிலே பருத்தி சாகுபடியானது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு பரப்பளவு அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டது. இது என்ன காரணம் என்றால், கடந்த வருடம் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தியினுடைய விலையானது கிட்டத்தட்ட 1 கிலோ ஆனது 50 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது, உள்ளூர் வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருடம் அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறிவிட்டது. சாகுபடி பரப்பு அதிகமாகிவிட்டது, ஆனால் கொள்முதல் விலையானது மிக குறைவாகவே இருந்தது. உள்ளூர் வியாபாரிகளால் 1 கிலோவுக்கு ரூபாய் 28லேருந்து 33 ரூபா வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. இது இந்த கோவிட் சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விவசாயிகளுக்கு இருந்தது. அதை கருத்தில் கொண்டு வேளாண் துறையானது அதனுடைய ஓர் அங்கமான நம்ம ஒரு மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக இந்த பருத்தியை கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனுடைய முயற்சியாக நாம் இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 3000 குவிண்டால் அளவுக்கு பருத்தியானது மார்க்கெட் கமிட்டி மூலமாக கொள்முதல் ஏலத்தில் வைக்கப்பட்டு நல்ல விலைக்கு, அதாவது 1 கிலோவானது 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இப்பொழுது உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதில் ஏற்படுகின்ற அந்த சங்கடங்களை நீக்கும் விதமாக வேளாண் துறையின் மூலமாக எடுக்கப்பட்ட முயற்சி இதை தான் நான் சொல்லுகிறேன். எனவே இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேளாண் துறையின் மூலமாக இப்போ மாற்றுப்பயிர் திட்டத்திலே இப்பொழுது நம்ம குறுவை மற்றும் முன் சம்பா பருவத்திலே நம்ம இந்த கேழ்வரகு சாகுபடியை
நம்ம வந்து மேற்கொள்ளலாம் என்று விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே காரைக்கால் பகுதியிலே கிட்டத்தட்ட 21 இடங்களிலே இந்த செயல் விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. புதுவையில் உள்ள மார்க்கெட் கமிட்டியிலே சில வியாபாரிகள், அதாவது இந்த சிறுதானிய பயிர்களை கொள்முதல் செய்யக்கூடிய வியாபாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். காரைக்கால் பகுதியிலே விளைவித்த கேழ்வரகுகளை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம், நல்ல விலைக்கு நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதையே இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் விழுப்புரம், இந்த பன்ருட்டி போன்ற மார்க்கெட் கமிட்டியிலே இந்த கேழ்வரகானது சந்தைப்படுத்தப்படுகிறது. அங்குள்ள வியாபாரிகளும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர்களும் வந்து இங்கு வந்து இந்த கேழ்வரகை வந்து கொள்முதல் செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் இந்த கேழ்வரகை வந்து விற்பனை செய்வதிலே எந்த அச்சமும் தேவைப்பட தேவையில்லை. வேளாண் துறையானது அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே கண்டிப்பாக இங்கே ஒரு வாக்குறுதியை நாங்கள் அளிக்கிறோம். உங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட கேழ்வரகை கண்டிப்பாக நல்ல விலைக்கு மார்க்கெட் கமிட்டி மூலமாகவே விற்பனை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது மின்னணு சந்தை என்ற ஈனம் என்ற திட்டத்தின் மூலமாகவும் இதை விற்பனை செய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை. உங்களுடைய விளைவித்த கேழ்வரகை கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்று கொடுப்பதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த சமயத்தில் உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம். மண்ணில் மறுமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.